தமிழ்நாட்டிலே 3 மில்லியன் ஆண்டுகள் கடந்த மலை எங்க இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியுமா? என்னதான் வட இந்தியாவுல விநாயகரை தூக்கி வச்சு கொண்டாடினாலும் தென்னிந்தியாவான தமிழகத்துல தான் அவருக்கான வரலாறு எழுதப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்ம மலைகளுக்கெல்லாம் கோட்டை என்று அழைக்கப்படக்கூடிய திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். பொதுவாவே முருகனும் எம்பெருமானும் மட்டுமே மலை மீது அமர்ந்திருப்பாங்க. ஆனா மலை உச்சியில அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளையார்னா அது இந்த மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் மட்டும்தான். பொதுவாவே நம்ம விநாயகரை வணங்கக்குள்ள தோப்பு காரணம் போட்டோ இல்லனா தலையில கொட்டியோ வணங்குறது வழக்கம். அந்த மாதிரி தலையில கொட்டி வணங்கக்கூடிய வழக்கம் இந்த மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில்ல இருந்து தான் கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இங்க இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையாருடைய தலையில ஒரு சிறிய வீக்கம் கூட இருக்குதாம். சிறுவன் வேடத்தில் வந்த விநாயகரை விபீஷணன் என்பவன் அந்த சிறுவனை துரத்தி கொண்டு ஓட அந்த சிறுவன் அங்குள்ள ஒரு மலை உச்சிக்கு ஓடினானாம். மலை உச்சியில் அந்த சிறுவனை பிடித்த விபீஷணன் கோபத்தில் அந்த சிறுவனின் தலையில் ஒரு கொட்டு வைக்க தன் சுயரூபத்தை காண்பித்த பிள்ளையார் பின்பு அங்கேயே சிலையாக அமர்ந்தாராம். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்களை அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி உங்களால முடிஞ்ச அளவுக்கு தோப்பு காரணம் போட்டோ இல்லனா தலையில கொட்டியோ வேண்டுதல்களை சொல்லிட்டு வாங்க. பொதுவாவே மலை ஏறது கொஞ்சம் சிரமம் தான். அதுவும் 3 மில்லியன் ஆண்டுகள் கடந்த இந்த மலை மீது நம்மளோட பாதம் படக்குள்ள கண்டிப்பா அதுக்கு ஒரு தனி சிறப்பு தான். இந்த மாதிரி திருச்சி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.